காஞ்சிபுரத்தில் இப்படிலாம் பண்ணி தொகுதியை 10 கோடி செலவு பண்ண போறாராம் ரியல் எஸ்டேட் அதிபர். பல பெருந்தலைவர்கள் திமுகவில் உள்ளனர். தளபதி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது சரியானதான் இருக்கும். அப்பா நமக்கு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. காஞ்சி மாவட்டம் அண்ணா பிறந்த மண். அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அண்ணா பிறந்த மண்ணிலேயே இன்னைக்கு சட்டமன்ற தொகுதி ரொம்ப ஒரு கலவரமா நடக்குது. கலவர நிலவரத்தில் தான் இன்னைக்கு காஞ்சிபுரம் இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு சரி அதிமுகவுக்கும் சரி, காஞ்சிபுரம் என்பது பெருஞ்சார் அண்ணா பிறந்த பூமி என்பதால் ஆளும் திமுகவில் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏவிற்கும் சிவிஎம்பி எழிலரசனுக்கு இம்முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. என்ன காரணத்தினால வழங்கலன்றது தெரியல. தளபதி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது சரியாகத்தான் இருக்கும். அது சில தொகுதிகள்லாம் எதிர்பார்த்த தொகுதிகள்லாம் கட்டி விட்டாங்க. எழிலரசனை மாவட்ட செயலாளர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருந்தார் காஞ்சிபுரத்தில். அன்பரசங்கிட்ட இருந்து காஞ்சிபுரத்தை பிரிச்சு அவர் கொடுத்தார் பார்க்க சொல்லி. அந்த பக்கம் சுந்தர் ஹெட் குவார்டரா இருக்கோ அவருக்கு கொடுத்தாங்க. மாநில மாணவர் அணி செயலாளர் என்ற உயரத்துக்கு சென்ற எழிலரசன் உள்ளூர் திமுகவினரை மதிப்பதே இல்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கழட்டி விடப்பட்டதாக கழக உடன்பிறப்புகள் கசிவு. அவருக்கு பதில் ஒன்றிய பொறுப்பில் உள்ள நித்யா சுகுமாருக்கு வேட்பாளர் வாய்ப்பை வழங்கி இருக்கிறது திமுக. நித்யா சுகுமாரை விட காஞ்சிபுரத்தில் பல பெருந்தலைவர்கள் திமுகவில் உள்ளனர். அவர்களை எல்லாம் ஒதுக்கி விட்டு நித்யாவுக்கு சீட்டு கொடுத்ததிலிருந்தே உடன்பிறப்புகள் மத்தியில் கடுமையான சூழ்நிலை இருக்காங்க. சம்பந்தமே இல்லாத ஆளுக்கு கூப்பிட்டு, அதுதான் திமுக கட்சி. அடிமட்ட வார்டு கவுன்சிலரு, ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி செயலாளர், ஒன்றிய செயலாளர், இவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத ஜாக்பாட் கிடைக்கும். அதான் திமுக. இதன் காரணமாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து படு உற்சாகம். அப்பா நமக்கு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சோமசுந்தரம் ஒரு கற்பனை கனவுல போயிட்டார். 2021 தேர்தலில் திமுக வேட்பாளர் எழிலரசன் திணறடித்து ஜெயித்தார். பல்வேறு சுற்றுகளில் பாமக வேட்பாளரிடம் சிக்கி சின்னாபண்ணமாகி மிகவும் பின்தங்கியிருந்த எழிலரசன் கடைசி சுற்றில் தான் முன்னேறினார். இதனால் இம்முறை சுலபத்தில் ஜெயிக்க விடலாம் என்று அதிமுகவினர் மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தனர். ஆனால் இவர்கள் நம்பிக்கைக்கு வேட்டு வைத்து போல் நடுவில் திடீரென கிளம்பியிருக்கிறார் ரஞ்சித் குமார். ரியல் எஸ்டேட்
ரியல் எஸ்டேட் அதுல பல கோடிகளை சம்பாதிச்ச ரஞ்சித் குமார் பணத்தை அள்ளி இறைப்பதை பற்றி இந்த மண்ணில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். இதனால் எப்போதுமே அவருக்கு கணிசமான ஆதரவாளர்கள் உண்டு. பணம் கணக்கு வழக்கெல்லாம் செல்லரிச்சு போயிருக்கான், கோடிக்கணக்கில் பணம் இருக்கான். ரியல் எஸ்டேட்னால என்னாச்சு, அந்த தூக்கி எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணி பல கோடிகளை பார்த்துட்டாங்களாம். இப்போதானே ரியல் எஸ்டேட்டில் பினாமி சொத்துக்கள்லாம் வேலை வச்சுட்டாங்க. அதிமுகவில் இருந்து டிடிவி தினகரனுக்கும் அவருக்கு அங்கே போய் ஓபிஎஸ் காசு பெரும் செலவில் மாநாடு நடத்தினாலும் அரசியலில் மேலே வர முடியவில்லை அவரால். அரசியலையும் மேலே வர முடியல அவரால். அதன் பிறகு பன்ரோட்டி ராமச்சந்திரன் ஆரம்பித்த கட்சியிலையும் கடைசியாக போய் சேர்ந்திருக்காரு. அங்கேயும் சில வாரங்களிலே அந்த கட்சியை காணாமல் போய்விட்டதால் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்து திடீர் வேட்பாளரானார். விஜய் கட்சிக்கு தான் ஆள் தான் கிடையாது. எவன்டா பணத்தை செலவு பண்றவன் கட்சிக்கு வருவான் அப்படின்னு சொல்லி நேரமா கடைசி நாள்ல 2 நாளுக்கு முன்னாடி நடக்கிற கூத்து இதெல்லாம் விஜய் கட்சியில சேர்ந்திருக்க திடீர் வேட்பாளர்கள் எல்லாம். அதிமுகவில் ஒதுக்கப்பட்ட ரஞ்சித்துக்கு இப்போது தமாகவில் அடையாளம் கிடைத்துள்ளதால் சொல்லி குதிக்கிறார்கள் விஜயனுடைய ரசிகர்கள். வழக்கம் போல பணத்தை அள்ளி விடுவதால் பார்க்கும் இடமெல்லாம் திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் இடையே தான் போட்டி என்று நினைத்திருந்தனர். ஆனால் இதன் நடுவே சரியாக டப் கொடுக்க கொண்டிருக்கிற தேர்தல் பிரச்சாரத்தில் நிலை நிறுத்தினார்கள். விஜய் கட்சிக்காரங்க சரியான டப் கொடுக்குறாங்களாம். அண்ணா பிறந்த மண்ணில் அதிமுகவுக்கு திமுக இடையே விசில் அடிச்சாங்க. குஞ்சுங்க விசில் சைல்டு பேபி ஆளுங்க இன்னைக்கு களத்தில் இறங்கி காஞ்சிபுரம் அண்ணா பிறந்த மாவட்டத்தையே அண்ணா பிறந்த தொகுதியே தலைநகரான மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ளேயே சிட்டிங் எம்எல்ஏனா பெரிய விவகாரம். அதில் இவர் வெளுத்து வாங்குறாராம், அடி பின்றாராம். இப்போ 4-5 கோடி செலவு பண்ணிட்டாராம். இன்னும் தேர்தலுக்கு ஒரு 2-3 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு அங்கங்கே எல்லாத்தையும் ஏற்பாடுலாம் பண்ணிட்டாராம். ஆக மொத்தம் 8 கோடி 10 கோடி செலவு பண்ணுற ஒரே கேண்டிடேட்டு ரியல் எஸ்டேட் ஓனர் அவர் தான் ரஞ்சித். திமுக வர வேண்டிய புதிய வாக்காளர்களை ரஞ்சித் இழுத்து கொண்டு போய் திமுகவிற்கு ரஞ்சித் பெரிய அளவில் தொல்லை கொடுக்குற டேமேஜ் பண்ணிட்டு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சுலபமாக கரையேறி விடலாம் என அதிமுகவும் நம்புகிறது. இவர்களுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சியினர் வேற, அவங்க வேற பின்பலமா அடி பின்றாங்க. அது போன்ற தாவேகா வருகையால் காஞ்சிபுரம் மாவட்டமே ஒரு திண்டாட்டத்தில் ஒரு கபோர நிலவரத்தில் இருக்கு. இந்த தொகுதி காஞ்சிபுரம் தொகுதி. காஞ்சிபுரத்தில் இப்படிலாம் பண்ணி தொகுதியை 10 கோடி செலவு பண்ண போறாராம் ரியல் எஸ்டேட் அதிபர். எல்லாம் செட்டரேட் பண்ணிட்டாராம். எல்லாம் எப்படிலாம் போகணும்னு ரெடி பண்ணி டிஸ்போசல் பண்ணிட்டாராம். எந்த மூலையிலேருந்து பணம் வெளியே வரப்போகுது, எப்படிலாம் டிஸ்போசல் பண்ண போறாங்கன்னு அதிமுக டீம் ஒரு பக்கம் சுத்துது, திமுக டீம் ஒரு பக்கம் சுத்துது. ஆனால் வெல்வது காஞ்சிபுரத்தில் திமுக வெல்வது உறுதி. சந்திப்போம் அடுத்த காணொலியில்.